அனைவருக்கும் வணக்கம். நேத்து நானு மலேசியால நடந்த ஒரு பெரிய ஸ்கூல்ல வந்து மினுங்கால நடந்த ஒரு விஷயத்த பத்தி நான் பேசியிருந்தேன். சோ இன்னைக்கு உள்ள அப்டேட் பாத்தீங்கன்னாக்கா, அந்த மலேஸ் செகண்டரி ஸ்கூல் அம்பாங் கேஎல் குவாலா லும்பூர்ல நடந்திருக்கு இல்லையா? அந்த 3 பேருமே வந்து போலீஸ் வந்து கைது செய்துட்டாங்க. ஆல்ரெடி கைது செய்து விட்டார்கள். என்னை கேட்டீங்கன்னாக்கா, நான் இதோட 2, 3 கேஸ் பாத்துட்டேன் தெரியுங்களா? டிக்டாக்லயே 2, 3 கேஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி பள்ளியில வந்து பிரச்சனை நடந்தது. ஐ திங்க் 3ஓ 4ஓ நினைக்கிறேன். தெரியல. எனக்கு ஷுவரா சொல்ல தெரியல. சரிங்களா? சோ இப்ப வந்து என்னன்னாக்கா, தக்க நடவடிக்கை மலேசியா பிடிஆர்எம் போலீஸ் வந்து நடத்துவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சோ நான் வந்து இது வந்து ஈகர்லி அதுக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த காணொளி பாத்துட்டீங்கன்னாக்கா, அங்பாங்ல மிக மிக ரொம்பவே வைரல் ஆச்சு. இப்ப ஆக்சுவலி டிக்டாக்ல எல்லாமே வைரல் ஆச்சு. இது வந்து நான் நினைக்கிறேன் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம தமிழ பிள்ளைங்க ஏன் இப்படி பண்றானுங்க? ஏன் இப்படி செய்யறாங்க? இதுல அடிப்படை காரணம் யாருன்னு பாத்தீங்களா, ஒரு சில பேர் வந்து கோமையில கேக்குறாங்க, பெற்றோர்களை ஐயா குறை சொல்றீங்கன்னு. பெற்றோர்களை குறை சொல்லாம வேற யாரு குறை சொல்றது? வளர்ப்பு, பிள்ளைகளுடைய வளர்ப்பு முக்கியம் இல்லைங்களா? இதுல என்ன ட்ரெஜடின்னு பாத்துட்டீங்கன்னாக்கா, அந்த பையனை போட்டு அடிக்கிறப்ப இன்னொரு ஒரு பையன் ஸ்கூல் பையன் அந்த கூமுட்டை வந்து அதை போய் இன்ஸ்டாகிராம்ல போடுவானா. இதுல என்ன ட்ரெஜடினா, அவன் எதிர்பார்க்கல அந்த வீடியோ வந்து வைரல் ஆகும். இன்னொரு விஷயம் அவனுக்கு தெரியல, இந்த வீடியோ வெளியே ஆகுனாக்கா இது ஒரு பூலி கேஸ் அப்படின்றதும் அவனுக்கு தெரியல. ஆனா அவன் வெளியாக்கி விட்டான் அந்த வீடியோவை. புவாங் ஸ்கோலா மெயினா என்னோட கன்சர்ன் கேட்டீங்கன்னாக்கா, புவாங் ஸ்கோலா கன்ஃபார்ம் புவாங் ஸ்கோலா கிடைக்கும். 100% 200% புவாங் ஸ்கோலா தான் கிடைக்கும். இதுல என்ன கதைனாக்கா, காரி துப்புற மாதிரி உள்ள விஷயம் என்னன்னாக்கா, ஒரு கேர்ள் ஃபிரெண்டுக்காக போய் அடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. டேய், ஸ்கூலுக்கு நீங்களா படிக்க போறீங்களா இல்ல கேர்ள் ஃபிரெண்ட் பார்க்க போறீங்களாடா? அதுவும் இந்த வயசுல கேர்ள் ஃபிரெண்டுக்காக போய் சண்டையை போட்டுக்கிட்டு வேப்ப அடிச்சுக்கிட்டு போட்டு பையனை போட்டு அடிய கிளப்பிக்கிட்டு ஸ்கூல்ல என்ன தெரியுமா இன்னொரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து அப்படியே எனிஹா வந்து அப்படியே சிம்பிளி வேப்ப வந்து அப்படியே மச்சான் முட்டாய் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு போறான். டேய், 18 வயசுக்கு மேல என்ன இலவ வேணாலும் செஞ்சு தொலை. நீ குடிய போடு, பீரடி, எதையாவது பண்ணி தொலை. 18 வயசுக்கு கீழே இதெல்லாம் செய்யணும் பண்ணணும்னு எவன்டா உங்களுக்கு எல்லாம் அந்த ஐடியாவை கொடுத்தது நான் கேக்குறேன். இவன் வந்து ஸ்கூலுக்கே வேப்ப தைரியமா எடுத்துட்டு போறான்னா, கண்டிப்பா அவனோட வீட்லயே வேப்ப நிறைய வச்சிருப்பானோன்னு எனக்கு ஐடியா இருக்கு. ஆனா இதுல மெயினா என்ன கேட்டீங்கன்னா, நான் பெற்றோர்களை தான் சொல்லுவேன். பிள்ளைங்க கூட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்லாம் இப்போதைக்கு இருக்கு. அவங்க டீச்சர் கிட்ட கேளுங்க. பிள்ளைங்களோட நடவடிக்கை பத்தி கேளுங்க, விசாரிங்க, ஏதாவது பண்ணுங்க. பெற்றோர்கள் என்ன கேட்டா, பெற்றோர்கள் தான் மெயின் காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிள்ளைங்க வளர்ப்பு சரி இல்லைன்னா அது 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 வந்து பிகின் ஃப்ரம் த ஃபேமிலி. ஒரு அந்த கூட்டாளின்னு சொல்லி வரானுங்க தெரியுமா? ஏன்னா பன்றியுடன் சேர்ந்த கன்றும் மலம் தின்னும். உங்க பையன் நல்ல பையனாவே இருக்கட்டும், ஆனால் இருந்தாலுமே அவன் யாரு கூட சேர்றான், அந்த சேர்ற பையன் கரெக்டான ஆளா, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இப்ப இருக்கிற பிள்ளைங்க வந்து ஒரு சில பிள்ளைங்க வந்து நல்ல பிள்ளைங்களே நாசமாக்கி விட்டுட்டு போயிடுறானுங்க. ஏன்னா அந்த மாதிரி அதுங்களோட வளர்ப்புல அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க வந்து கெட் இன் டு டிராவல். ஆரம்பத்திலே இதெல்லாம் கண்டுபிடிச்சு கிள்ளி எரிஞ்சிட்டோம்னாக்கா